4 சக்கரம் இது. அதில் வந்து ஒரு சக்கரம் இந்த சைடில் வரும், இந்த சைடில் இப்படின்னு வரும் உட்கார இடத்துல. இது வந்து இந்த 3 சக்கரம் இந்த முன்னாடி இங்கே ரெண்டையும் இப்படி வரும், இப்படி வரும். இப்போ நான் இந்த இதுக்கு வந்து இந்த மேல் இது எப்படி போடுறதுன்னு வந்து இந்த தகடு மாதிரி வரும், அந்த மேல் போர்ஷன் வந்து அது எப்படி போடுறதுன்றது நான் பார்க்கலாம் வாங்க. இது ஒன்றுக்கு தேவையில்லை, இது மூணுத்துக்கும் நம்ம இதே மாதிரி அந்த மேல் வந்து மட்கார்டு சொல்லுவாங்க, அந்த மட்கார்டு மாதிரி நம்ம எப்படி இது பண்ணுறதுன்னு இது காமிக்கிறேன். இந்த மேல் போர்ஷன் மட்டும் இதை காமிச்சிட்டு இது ஈஸி தான், இதை நம்ம ஜாயின் பண்ணி இது மூணுத்துக்கும் பண்ணோம். நான் 2 பண்ணிவிட்டேன், இது ஒன்று எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த போர்ஷன் நம்ம போட்டுக்க போகிறோம். அதுக்கு ஒரு ப்ளூ மணி இங்கே பாருங்கள், இந்த சைட்லேருந்து இப்படின்னு கோத்துட்டு வரணும். அப்போது இந்த இப்படிலேருந்து கோத்துட்டு வரணும். இப்போது ஒரு ப்ளூ மணி 3 சக் மணியும் கோத்துட்டு வர போகிறோம். அந்த ஒரு சைடு 2 மணியும் ஒரு சைடு 1 மணியும் கோக்குறோம். ஊற்றிட்டு அந்த 2 மணிக்குள்ளே விட்டுட்டு நம்ம இப்போது ஒயரை வந்து ஈக்குவலாக வச்சுக்கிறோம். ஒயரை ஈக்குவலாக வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி வரும். அப்படியே வந்து 3 லைன் இதே மாதிரி. இப்போ வந்து ரெட் லைனு ஒரு இதில் 2 மணி, ஒரு இதில் 1 மணி, மொத்தம் 3 மணி கணக்கு கொடுத்துட்டு ஒயரை வந்து இப்படி கட் பண்ணணும். இப்போ வந்து இந்த வருங்க 1 2 3 இந்த சைடு வந்து இப்போ வரும்போது 2 சிவப்பு மணி, ஒரு ப்ளூ மணி. அப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு சிகப்பு, ஒரு ப்ளூ, ஒரு சிகப்பு மணி. பாருங்கள் இப்படி வரும். இந்த மாதிரி இந்த ப்ளூ மாதிரி மொத்தம் நம்ம இந்த ப்ளூ மாதிரி ரவுண்டு மாதிரி நம்ம 8 லைன் போட்டு வச்சுக்கலாம். இப்போது ஒரு ப்ளூ மணி 2 சிவப்பு மணிக்கும் ஓரத்துலலாம் வந்து பார்டரில் வந்து ப்ளூ மணியும் உள்ளே வந்து சிவப்பு மணியும் வரும். பாருங்கள் இந்த மாதிரி வரும். இப்போ பக்கத்தில் இருக்கிற சிவப்பு மணியில் விட்டுட்டு 2 மணி கோக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த சைடில் வரும்போது இப்போ இந்த சைடு திருப்பிக்குங்க. ஒயரை இதில் கோத்துட்டு நம்மளுக்கு எப்படி எந்த சைடு இது திருப்பிக்க முடியுமோ அந்த சைடு திருப்பிக்குங்க, உங்களுக்கு வசதியும். இப்போ திருப்பிட்டு இந்த சைடு திருப்பிட்டிங்கன்னா இப்போது ஒரு ப்ளூ மணியும் ஒரு ரெட் மணியும் கோக்கணும்.
ஒரு ப்ளூ மணி, ஒரு ரெட் மணி. இது பாருங்கள், இந்த மாதிரி கோர்த்துட்டு இந்த மாதிரி நான் 2 போட்டாச்சு. இன்னும் வந்து 6 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த போர்ஷனை ப்ளூ போர்ஷன் போட போகிறோம். இப்போ இந்த மணியில், இந்த ஃபஸ்ட்டு 2 மணி கோர்த்துணும். இங்கே பாருங்கள், இது வரைக்கும் முடிச்சிட்டேன். 8 லைன் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து இந்த மணியில், இந்த ப்ளூ மணியில் 2 மணி கோர்க்கணும். இந்த ஒயரில் 2 மணி கோர்க்குறேன். இன்னும் 2 மணி கோர்த்தா போதும். இது பாருங்க, இது மாதிரி வரும். இப்போது இந்த சைடில் இருக்கிற மணியில் விடணும். இந்த மாதிரி விட்டுட்டு இதில் வந்து 2 மணி கோர்க்கணும். மணி கோர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ வந்து இந்த 1 2 இதே மாதிரி இது பாருங்கள், 1 2 இங்கே 2 மணிக்குள்ளே விட்டுட்டு 1 2 3 2 மணி விட்டு இப்போ நம்ம 2 மணி கோர்க்கணும். 1 2 1 2 மணிக்குள்ளே விட்டுட்டு இந்த ஒயரில் 2 மணி கோர்க்குறேன். இந்த ஒயரில், இந்த சைடில் இருக்கிற மணியில் 2 மணி கோர்க்குறேன். பாருங்கள், இப்போ 2 மணி கோர்த்தாச்சு. இந்த மாதிரி 5 மணி வரும். இப்போது பக்கத்தில் இருக்கிற மணியில் ஒயரை விடுறேன். ஒரு மணியில் விட்டால் போதும். இப்போது இதில் 2 மணி கோர்க்கணும். இப்போது இந்த ஒயரில் 2 மணி கோர்க்கணும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஒயரில் 3 மணி கோர்க்கணும். இந்த மணியில் 3 மணி கோர்த்துட்டு இந்த மாதிரி விடுறேன். இப்போ பாருங்கள், 1 2 3 4 இந்த 4 மணிக்குள்ளே இருக்குது. இந்த 1 2 3 3 மணியில் ஒயரை விட்டுட்டு 1 மணி கோர்க்கணும். இங்கே 5 மணி மாதிரியே இங்கேயும் 5 மணி வரும். 1 2 3 3 ஒயர் கோர்க்கணும், ஒயரை விடணும். ஒன்று, ரெண்டு, 3 ஒயரை விட்டுட்டு இப்போ நம்ம 1 மணி கோர்க்கணும். இப்போ பாருங்கள், இப்போ கோர்த்துட்டேன், 1 மணி கோர்த்துட்டேன். இப்போ இந்த ஒயரை இந்த மணியில் விடுறேன்.
இந்த சைடு ஒயரை வந்து இந்த மணியில் விடணும். இந்த சைடு விட்டுட்டு 1 மணி கோக்கணும். பாருங்கள் 1 மணி கோக்குறேன். அப்புறம் இந்த கடைசியில் இந்த 1 மணியில் விட்டுட்டு 1 மணி கோக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதே மாதிரி ரவுண்டு இந்த மணியில் இப்போ கடைசியில் பாருங்கள், இந்த ஒரு ப்ளூ மணியில் ஒரு மணி கோக்க வேண்டியது தான். இதே மாதிரி லாஸ்ட்டில் இதே மாதிரி வந்துடும். ஃபஸ்ட்டில் வர மாதிரியே லாஸ்ட்லேயே வந்துடும். இது பாருங்கள், இந்த மாதிரி வரும். அப்படி இதே மாதிரி போர்ஷன் வந்து இந்த பின்னாடியும் அதே மாதிரி நான் பண்ண மாதிரியே போட்டணும். இது இப்போ நான் போட்டு கொடுத்த மாதிரியே அதுலேயும் போட்டுருணும். நான் போட்டு காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், அந்த 2 சைடு முடிச்சிட்டேன். இதே போர்ஷனு இதே மாதிரி அந்த மட்கார்டு அந்த மூடி மாதிரி இருக்கும்ல, டயருக்கு மேலே மூடி, இந்த மாதிரி டயருக்கு மேலே மூடி. இது இப்போ நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது பாருங்கள், இது முடிச்சாச்சு. 3 டயருக்கு அதே மாதிரி வரும். இப்போ வந்து இது எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த கடைசி ஒயரை வந்து இதுக்குள்ளே நான் இது பண்ணிட்டேன். அப்படியே உள்ளுக்குள்ளே சொருக வேண்டியதான். சும்மா இது பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த மணியில் ஒயரை விடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஒயர் விடுறேன். இது அப்படியே உள்ளே போய்டும், இப்படி போய்டும். அதுக்காக தான். அப்புறம் இந்த 2 மணியில் பிளாக் மணியில் விடுறேன். அப்புறம் இது ஒரு மணியில் விடுறேன். விட்டேன். அதே மாதிரி இன்னொரு ஒயர் இருக்குது பாருங்கள். இதில் இந்த ஒயர் எடுத்து அதே மாதிரி நம்ம இதே மாதிரி சைடில் விட்டுக்கலாம். சும்மா இது ஒயர் சொருகிற ஸ்டிப்பாக இருக்கிறதுக்காக தான் ஒயர் சொருவோம். இது ஒரு மணியில் விடுறேன். இதே மாதிரி இந்த மணியில் விடுறேன். மணியில் விட்டுட்டு எடுத்துடுறேன். பாருங்கள், இது அப்படியே 2 ஒயரை அப்படியே இழுத்துக்கலாம். இழுத்துட்டிங்கன்னா இது உள்ளே போய்டும். உள்ளே வச்சிடலாம். பாரு, இது மாதிரி போர்ஷன் உள்ளே வச்சுட்டு இந்த பாருங்கள், இது அப்படியே உள்ளே போய்டும். இப்போ இந்த கோத்த மயிரை இந்த மேல் பாகத்தை கொண்டு வந்துடலாம். இந்த அடியில் இருக்குல்ல, இந்த சதுரத்துக்கு, இந்த நடு சதுரத்துக்கு கொண்டு வந்துடுறேன். இந்த 2 ஒயரும் டயரில் கோத்துட்டு இதே மாதிரி கொண்டு வந்துடுறேன். அதே மாதிரி இந்த 2 ஒயரையும் மேலே கொண்டு வந்துடுறேன்.
பாருங்கள், ரெண்டுத்தையும் மேலே கொண்டு வந்துடுறேன். அவ்வளோதான். இப்போ வந்து இதை அப்படியே உள்ளே விட்டுடலாம். இந்த ஒயர் அப்படியே உள்ளே போயிடும். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள். இந்த இப்போ நம்ம விஸ்பா ஸ்கூட்டிக்கு இந்த மாதிரி இப்போ சீட்டு பண்ணுறோம். இந்த மாதிரி 1 2 3 4 இது மாதிரி பேசிக் பீட்ஸில் பண்ணுற மாதிரி அதே போட்டு இந்த சைடு 3, இந்த சைடு 4 வந்துட்டு நடுப்புற வந்து இந்த மாதிரி 3 கோத்துடுங்க. இதே மாதிரி இன்னொரு சைடு கோத்துட்டு ஜாயின் பண்ண வேண்டியது தான். இது வந்து உட்காரது சீட்டு. இந்த மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்கேன். ஈஸி தான் இது. ஃபஸ்ட்டு 3 2 அந்த பேசிக் பீட்ஸ் தான் போட்டுட்டு இங்கே 3 மணி கோத்துட்டு இந்த மாதிரி உட்கார சீட் இப்படி வரும். பூரா உட்காந்துட்டு இதே மாதிரி 2 சைடு ஜாயின் பண்ணிவிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து இந்த டயரை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. நாட் போட்டு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த இது பாருங்கள், நம்ம கீழே இது பண்ணோம்ல, லாஸ்ட் இது இந்த மணியில், சோப்பு மணியில் நம்ம வந்து ஒரு மணி கொத்தணும். அதே மாதிரி இந்த இடத்துல சீட்டு இது, அதுக்கு ஒரு மணி கொத்துக்கிறோம். ஒரு மணி கோத்து இப்போ ஜாயின் பண்ணோம். ஃபுல்லாக இந்த சீட்டு ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இது. சோப்பு மணியில் ஒன்று விட்டுட்டு சோப்பு மணியில் அடியில் விடணும். அடியில் விட்டுட்டு இங்கே ஒரு இதே மாதிரி இதுக்கும் இதுக்கு அடியில் விடணும். ஒரு மணி கொடுத்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோம். ஃபுல்லாக ஜாயின் பண்ணணும். இப்போது ஒரு ப்ளூ மணி கோக்கணும். இப்போ ஜாயின் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம், அதே ப்ரொசீஜர் தான். இதில் ஒரு மணி, அதில் ஒரு சீட்டு, அதில் ஒரு மணி கோக்கணும். கீழே அந்த இதில் பேடு மாதிரி இருக்கிறதுல அதில் ஒரு மணி கோக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வரும். இப்போது அடுத்த 2 இதில் ஒரு மணி, இதில் ஒரு மணி கோக்கணும். இந்த சிவப்பு கலர் இதுலேயே வரணும். சிவப்பு கலர் இதுலேயே போட்டு வரணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இது பாருங்கள். நான் அடியில் இந்த கீழே அந்த சிகப்பு மாதிரி போட்டிருக்குல்ல, அந்த 4 லைன் கரெக்ட் இந்த வரைக்கும் நம்ம போட்டோம். அதுக்கப்புறம் விட்டு வச்சுருந்தேன் 4 மணி. அந்த 4 மணியில் இந்த நடுப்புற வர ப்ளூ இதில் அப்படியே லைனாக கோத்துட்டோம். ஜாயின் பண்ணணும். அடியில் சீட்டு வந்து ஜாயின் பண்ணிடுறோம். இந்த பாருங்கள், இவ்வளோ வந்துச்சு. இந்த அதே மாதிரி இந்த சைடும் போட்டு இது வரைக்கும் ஜாயின் பண்ணிடணும். இதில் ஒரு மணி, இப்போ சிவப்பில் ஒரு மணி, ப்ளூவில் ஒரு மணி. இந்த ப்ளூலேயும் இந்த சிவப்புலேயும் விட்டுட்டு ஒரு மணி கோக்கணும். சிவப்பில் ஒரு மணி, அதே மாதிரி ஃபுல்லாக இந்த நடு லைன் மட்டும் கோக்கணும். இதில் நடுப்பு லைன் மாதிரி ப்ளூலேயும் நடு லைன். அதுதான் 2 ஒயரை 2 சைடும் விட்டுட்டு ஒரு மணிக்கு ஜாயின் பண்ணுவோமே, அதே மாதிரி தான். பாருங்கள், இப்போ சோப் மணி, இப்போது இந்த இடத்துல ப்ளூ மணி. இந்த ப்ளூ மணியில் உயர விடுறேன். பாருங்கள், இந்த ப்ளூ மணியில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதே மாதிரி போடுங்க. இது ஒன்று மட்டும்தான். இது இந்த பாட்டிலேயே வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இதெல்லாம் ஈஸி தான். டஃப்பாக இருக்கும்ல, இது வந்து கொஞ்சம் உள்ளே போடுற வேறு ஒன்றும் விஷயம் இல்லை. உள்ளே ஜாயின் பண்ணி விடணும். வேறு ஒன்றும் இதில் வந்து பெரிய கஷ்டம் இல்லை. இந்த ஒயர் வந்து அப்பப்போ இது பண்ணி எடுத்து விடணும். பின்னில் உள்ளே போய் மாட்டிக்கும். பாருங்கள், இப்போ ப்ளூ மணிலையும் ரெட் மணிலையும் கொத்தாச்சு. இப்போ ஒரு மணி கோக்கணும்.
இந்த பாருங்கள் இதே மாதிரி தான் வரும். அப்புறம் இதில் இந்த 1 2 3 4 4 மணி கோத்துட்டு இதே மாதிரி பிடிச்சிட்டா முடிஞ்சிச்சு. ஜாயின் பண்ணியாச்சு. சீட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். பைக்கு சீட்டு இதை முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். இப்போது இதில் ஒரு ப்ளூ மணி, இந்த ப்ளூ மணியில் கோக்கணும். இந்த ரெட் மணியில் ஒயரை விடணும். ஒயரை விட்டுட்டு 1 மணி கேட்கணும் இந்த ப்ளூ மணியில். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இந்த ஸ்கூட்டி இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன் 2 3த்தையும். இந்த மாதிரி இந்த வளைவாக வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஒயர்லேருந்து அப்படியே வெறும் ஒயரை அப்படியே போட்டு வளைவாக இழுத்து ஜாயின் பண்ணுறேன். இதுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இந்த ஒயர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். போட்டு எல்லாத்தையும் போட்டு அப்படியே இது பண்ணணும். நான் பண்ணுறேன், எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. தெரியும் நினைக்கிறேன். இந்த ஒயரில் வந்து நம்ம வெறும் ஒயரை மட்டும் விடணும். மணிலாம் எதுவும் இருக்கக்கூடாது. வெறும் ஒயரை விட்டுட்டு 2த்தையும் ஈக்குவலாக வச்சுக்கணும். இந்த வளைவாக அப்போ தான் ஸ்கூட்டி வரும். இப்போ இந்த 1 மணியில் ஃபுல்லாக அப்படியே இது கடைசி வரைக்கும் இது வரைக்கும் கோத்துட்டு இது வரைக்கும் கோத்துட்டு முடிச்சு போடணும். இதை நான் ஒரு ஒயரை ஒரு இதாக விட்டுறேன் பாருங்கள். 2 ஒன்றா விடணும். ஃபஸ்ட்டு ஒரு ஒயரை விட்டுட்டு இது பாருங்கள் இந்த மாதிரி விடணும். அப்படியே இங்கே பாருங்கள். இதை வந்து ஒயர் 2த்தையும் நான் இழுத்துட்டு இது பாருங்கள் இது மாதிரி இப்படி மாதிரி இழுத்து பிடிச்சாதான் இந்த மாதிரி வளைவாக வரும் ஸ்கூட்டி. இந்த பாருங்கள் 2 ஒயரை கோத்துட்டு மணி எதுவும் போடாமல் அப்படியே இழுத்து இந்த மாதிரி வளைவாக வரும். 2 ஒயரை வந்து இந்த மணிக்கூடலாம் இந்த ஒயரை வந்து வளைவாக இழுக்கிறேன். இந்த பாருங்கள் இந்த மாதிரிக்காக தான் இந்த 2 ஒயரை மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி வளைவாக இந்த மணியில் ஃபுல்லாக இந்த மணிலேருந்து கோத்துட்டு ஒயரை விட்டுட்டு 2 மணி போட்டு இழுத்து இங்கே முடி போடணும். அப்போ தான் நம்மளுக்கு வளைவாக நிற்கும் ஸ்கூட்டி. இந்த வளைவு அப்படியே வரும். அதுக்காக தான் இது மெயினாக மறந்துடாத பண்ணுங்கள். இந்த மணியில் ஃபுல்லாக கோத்துட்டு ஒயர் எடுத்துகிட்டு வரணும். இந்த லைட்டு பாகம் வந்து ஒன்றும் கிடையாது. 7 மணிக்கு அப்படியே பேசிக் பீட்ஸில் பண்ணுற மாதிரி 7 மணி அது சதுரம் கோத்துக்கிட்டு அந்த மஞ்சள் கலர் லைட்டும் இந்த 2 வெள்ளை கலர் மணியும் வச்சா போதும். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் முடிச்சிட்டேன். இன்னும் அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த கைப்பிடி, இந்த லைட்டிங், இந்த வளைவு பாருங்கள், கர்வு எப்படி போகிறதுன்னு உங்களுக்கு சொன்னேன். இதுதான் மெயின் பார்ட்ஸ். இதில் நம்ம ஒயரை பிடிச்சி எடுத்தால் அது வந்து ஸ்டிப் ஆகிடும். பாருங்கள் நான் அழகாக நிற்குது. நீங்களும் இதே மாதிரி போட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக வரும். இது சிம்பிள் தான், ஈஸி தான் இது.